कांची कामकोटि पीठाधिपति जगद्गुरु श्री चंद्रशेखरेंद्र महाराज की जय. இப்போ நம்ம திருப்புகழ் அருணகிரிநாதர் சுவாமிகள் எட்டிய திருப்புகழ் கற்றுண்டு வரோம். அதே மாதிரி குருப்புகழ் காஞ்சி மகாபெரிவாளை போற்றி குருப்புகழ்னு மதிப்பிற்குரிய திரு ஷானுபுத்திரன் அவர்கள் மகாபெரிவாளுடைய அனுகிரகத்தோடு அவருக்கு லிரிக்ஸ் எப்படி தான் வருதுன்னு தெரியல, அவர் எழுதி அனுப்பிச்சிருக்கார். ஸோ அதை ஒரு குருப்புகழாக அப்லோட் பண்ணி நீங்கள்லாம் கற்றுக்கணுங்கிற ஆசை அடியனுக்கு இருக்குது. வர 10ஆம் தேதி மகாபெரிவா ஜெயந்தி வருது. ஸோ அதை முன்னிட்டு இந்த அனுஷத்துலேருந்து மாதம் வர அனுஷ நட்சத்திரத்தை ஒட்டி ஒரு குருப்புகழ் அப்லோட் பண்ணலான்னு. இது ஈஸி தான் உங்களுக்கு. ஏன்னாக்கா இந்த திருப்புகழ் எப்படி பாடுறோமோ அதே மாதிரி சந்தத்தில் தான் இந்த குருப்புகழும் ஏற்றிருக்கார் அவர். அதனால் குரு அருளால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், குரு அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குருப்புகழை அடியேன் குரு அருளால் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல குருப்புகழ் என்னென்னா, இந்த மகாபெரிவா ஜெயந்தி அன்றைக்கி ஆரம்பம் எப்படி நம்ம திருப்புகழில் திருமணத்திற்குன்னு திருப்புகழ் இருக்கு இல்லையா, விரல் மாறன இந்த திருச்செந்தூர் பதிகம், அதே மாதிரி இதுவும் கல்யாண மாலை குருப்புகழ். ஸோ அதை முதல்ல கற்றுப்போம். அடியனுடைய பிரார்த்தனை, திருமணம் ஆக இருக்கிற குழந்தைகள் ஆண் பெண் அனைவருக்கும் இந்த குருப்புகழை பாடி எல்லாரும் பயன்பெற்று எல்லாராத்து குழந்தைகளுக்கும் திருமண வாழ்க்கை நன்னா அமையணும் குரு அருளாலன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குருப்புகழை அடியன் சொல்லி கொடுக்குறேன். ராகம் மாண்ட்ராகம். இந்த கல்யாண மாலை திருப்புகழ் மாண்ட்ராகத்தில் நம்ம கல்யாணத்துக்குன்னு திருப்புகழில் திருச்செந்தூர் பதிகம் பாடியிருக்கோம். அதே ராகம் தான். நான் முதல் லைன் மட்டும் பாடி காமிக்கிறேன். எப்போதும் போல் 2 லைன் பாடுறேன், நான் பாடுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் பாடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லும் பாடி காமிச்சுடுறேன். இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது முதல்ல லிரிக்ஸ் எழுதிட்டுருங்கோ. அதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது கடைசியில் குறை தீர்க்க வந்த குருநாதா, அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைத்தே உரைத்த பெருமாளே, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டுருங்கோ. அந்த இப்போ நான் படித்தேன் பார்த்தீங்களா, செகண்ட் ஹாஃபில் கடைசி லைனுக்கு முந்தின லைன் வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைத்தே உரைத்த பெருமானே, அது 2 லைன் 2 சங்கதி வரும், 2 வாட்டி பாடணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த லைன் பாடிட்டு பாடி காமிக்கிறேன். திருப்புகழ் பாடிட்டோம். விரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிதவானிலிருந்து வெயில் காய, அதே மாதிரி தான். அறம் போற்றி வாழும் மன கோயில் நின்ற அதிஞான தவழும் மதி போல, இதுவும் 2 சங்கதி வரும். ஏற்றி ஒரு வாட்டி இறக்கி ஒரு வாட்டி. தாளம் ஆதி தாளம் 1 2 3 4 5 6 7 8. இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம கற்றுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் லைன் மட்டும் ஏற்றி ஒரு வாட்டி இறக்கி ஒரு வாட்டி, அதே மாதிரி 7வது லைன் ஏற்றி ஒரு வாட்டி இறக்கி ஒரு வாட்டி பாடணும். அறம் போற்றி வாழும் மன கோயில் நின்ற அதிஞான தவழும் மதி போல, பாடுங்க. அறம் போற்றி வாழும் மன கோயில் நின்ற அதிஞான தவழும் மதி போல. இப்போ அடுத்த சங்கதி. அறம் போற்றி வாழும் மன கோயில் நின்ற அதிஞான தவழும் மதி போல, இறக்கணும். பாடுங்க. அறம் போற்றி வாழும் மன கோயில் நின்ற அதிஞான தவழும் மதி போல. அடுத்தது. சிவனார் தமருளி போதித்தோனி ஞான வழிபாடை நின்ற ஒளி போலே, பாடுங்க.
சிவனார் தமரொளி ஒதித்தோனின் ஞான வழிபாடை நின்ற ஒளி போலே. ஃபஸ்ட் இது போலவே பட் ஒரே சங்கதி தான். அடுத்தது திகழ்ஞான பொருளை தரமேற்கமருளும் மிகையான தவசி குருவாகி. பாடுங்க. திகழ்ஞான பொருளை தரமேற்கமருளும் மிகையான தவசி குருவாகி. திருக்காஞ்சி தனிலும் முறையோன் எனவு மறையோன் உருவில் உதித்தோனே. பாடுங்க. திருக்காஞ்சி தனிலும் முறையோன் எனவு மறையோன் உருவில் உதித்தோனே. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹாஃப். இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக பாடி காமிச்சுடுறேன். அறம் போற்றி வாழும் மன கோயில் நின்ற அதிஞான தவழும் மதி போல. அறம் போற்றி வாழும் மன கோயில் நின்ற அதிஞான தவழும் மதி போல. சிவனார் தமருளி ஒதித்தோனின் ஞான வழிபாடை நின்ற ஒளி போலே. திகழ்ஞான பொருளை தரமேற்கமருளும் மிகையான தவசி குருவாகி. திருக்காஞ்சி தனிலும் முறையோன் எனவு மறையோன் உருவில் உதித்தோனே. புகழ்ஞான பீட்ட சிவஞானம் உன்னை துதி போற்றி தொழுது அருளேற்க. இறையோரும் இங்கு பதம் நாடும் எங்கள் இறையோன் உன் பாதம் சரண் புகுந்தே. பாடுங்க. இறையோரும் இங்கு பதம் நாடும் எங்கள் இறையோன் உன் பாதம் சரண் புகுந்தே. இந்த வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் அந்த வரிகள் 2 வரிகள் வந்து ஏற்றி உருவாட்டி இறக்கி உருவாட்டி 2 சங்கதி வரும்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து நம் திருச்செந்தூர் திருப்புகழில் விரல்மார் இணைந்து அதில் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு வரிகளுக்கு முந்தின வரியில் அதே மாதிரி தான் வரும். அதை நான் பாடி காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ ஈஸியாக புரியும். அறிவால் அறிந்துன் இரு தாளிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே. உனை அறிவால் அறிந்துன் இரு தாளிரைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அதே மாதிரி தான். இப்போ நம்ம இதை கற்றுப்போம். வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே. பாடுங்க. வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே. அடுத்த சங்கதி. வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே. பாடுங்க. வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே. அடுத்தது. அணிமாலை தந்து குறை தீர்க்க வந்த திருப்பாதம் கொண்ட குருநாதா. பாடுங்க. அணிமாலை தந்து குறை தீர்க்க வந்த திருப்பாதம் கொண்ட குருநாதா. இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கதோடு முடிப்போம் இல்லையா. அது குறை தீர்க்க வந்த குருநாதா. பாடுங்க. குறை தீர்க்க வந்த குருநாதா எங்கள் குறை தீர்க்க வந்த குருநாதா. எங்கள் குறை தீர்க்க வந்த குருநாதா. வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசையே இசைந்தே உரைத்த பெருமானே. பாடுங்க. வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே. இதில் வந்து அந்த வரும் துன்பம் முடிக்கிறோம் இல்லையா, அது 2வது சங்கதி தான் நீங்கள் பாடணும். அது நோட் பண்ணிட்டுருங்க. இப்போது அந்த கடைசியில் குறை தீர்க்க வந்த குருநாதா எங்கள் குறை தீர்க்க வந்த குருநாதான் பாடினேன் இல்லையா. அதில் வந்து தாளத்தை கவனிங்க. அந்த எங்கள் வந்து அந்த திருப்பத்தில் கேப்பில் வரும். குறை தீர்க்க வந்த குருநாதா எங்கள் குறை தீர்க்க அந்த கேப்பில் அடுத்ததுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் எங்கள் பாடணும்.
புகழ்ஞான பீட்ட சிவஞானம் உன்னை துதி போற்றி தொழுது அருளேற்க திரையோரும் இங்கு பதம் நாடும் எங்கள் இறையோன் உன் பாதம் சரண் புகுந்தே வரும் துன்பம் யாவும் களைந்தேற்று வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே அணிமாலை தந்து குறை தீர்க்க வந்த திருப்பாதம் கொண்ட குருநாதா குறை தீர்க்க வந்த குருநாதா எங்கள் குறை தீர்க்க வந்த குருநாதா வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே. இப்போ ஃபுல் குரு புகழையும் பாடி காமிச்சுடுறேன். அறம் போற்றி வாழும் மனக்கோயில் நின்ற அதிஞான தவழும் அதி போல அறம் போற்றி வாழும் மனக்கோயில் நின்ற அதிஞான தவழும் அதி போல சிவனார்த்தமருளி உதித்தோனின் ஞான வழிபாடை நின்ற ஒளி போலே திகழ்ஞான பொருளை தரமேத்த மருளும் மிகையான தவசி குருவாகி திருக்காஞ்சி தனிலும் முறையோன் எனவும் அறையோன் உருவில் உதித்தோனே புகழ்ஞான பீட்ட சிவஞானம் உன்னை துதி போற்றி தொழுது அருளேற்க திரையோரும் இங்கு பதம் நாடும் எங்கள் இறையோன் உன் பாதம் சரண் புகுந்தே வரும் துன்பம் யாவும் களைந்தேற்று வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே அணிமாலை தந்து குறை தீர்க்க வந்த திருப்பாதம் கொண்ட குருநாதா குறை தீர்க்க வந்த குருநாதா எங்கள் குறை தீர்க்க வந்த குருநாதா வரும் துன்பம் யாவும் களைந்தேற்கு வழியும் இசைந்தே உரைத்த பெருமானே. எல்லாரும் இந்த குரு புகழை கற்றுண்டு மகாபெரிவாளுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு மனமார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த குரு புகழை சொல்லி கொடுக்குறேன். எல்லா குரு புகழுமே அவர் எழுதியிருக்கிறது எல்லாமே அருமையாக இருக்குது. எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. எல்லாத்தையும் டெய்லியே கூட பாடலாம். நீங்கள் எல்லாருக்கும் பெரியவாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய் ஜெய் சங்கரா.